அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய அடிஷ்னல் கண்டென்ட்ஸ் வீடியோங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் நிறையா பேர் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோலாம் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஜூன் மே ஜூன் 2024 தான் வீடியோ போட்டிருக்கீங்க, ஸ்னோஃப்ளேக்கில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, உங்கள் வீடியோஸை நாங்கள் பார்த்தா எங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். நான் எப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ சீரீஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதனுடைய அப்டேஷனும் நான் பார்த்துப்பேன். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ரீசெண்டாக ஜனவரியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு புது ஸ்டடி கைடு இல்லை, ஏற்கனவே இருந்த பழைய ஸ்டடி கைடு தான். அதில் லைட்டாக சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த சேஞ்சஸ்க்கான புது கண்டென்ட் என்னென்னவோ அது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது 30வது வீடியோவாக வருது. இந்த சீரீஸில் 30வது வீடியோ இது. இந்த 30 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து மார்ச் 1 2025 ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் கம்ப்ளீட்லி டேம்பர் ப்ரூஃப் 100% என்னென்ன கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வேணுமோ அது எல்லாமே இதில் கவர் ஆகி இருக்குது. சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஸ்டடி கைடை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து பழைய ஸ்டடி கைடு. இந்த பழைய ஸ்டடி கைடில் வந்து இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து புதுசாக ஸ்னோஃப்ளேக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டடி கைடு. இதில் டேட்டு பாருங்கள், ஜனவரி 13 2025. சரி, என்ன புதுசாக வந்திருக்கு? ஒன்றுமே புதுசாக வரல. இதில் இந்த செக்ஷன்ஸ்லாம் வெயிட்டேஜை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 25 20 15 10 இருக்கு. இங்கே பாருங்கள் 24 18 16 12 இருக்கு. செக்ஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. செக்ஷன்லாம் பெருசாக ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. ஆனால் இங்கே இதில் பர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட்ஸில் 15% போட்டிருக்காங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கான்செப்ட்ஸில் 16% போட்டிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். நான் இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறேன். இப்போ என்னென்னா டொமைன் ஒன்ல புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க, ஸ்ட்ரீம்லிட் இன் ஸ்னோஃப்ளேக்கு, கார்டெக்ஸ் ஏஎம்எல் சர்வீசஸ், ஸ்னோஃப்ளேக் சீக்வல் ஏபிஐ, இது 3 புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு இதில். சரிங்களா, இது ஸ்ட்ரீம்லிட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால கார்டெக்ஸ் ஸ்னோஃப்ளேக் சீக்வல் ஏபிஐலாம் பற்றி நம்ம இப்போ அடுத்தது பார்ப்போம். இதில் இந்த டொமைன் 1ல இது புது சேஞ்சு. டொமைன் 2ல ஒரு சேஞ்சும் இல்லை. டொமைன் 2 அப்படியே தான் இருக்கு. டொமைன் 3ல புதுசாக இந்த 3.5 செக்ஷன், அதாவது காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கான்செப்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் ஸ்னோஃப்ளேக்னு சொல்லிட்டு புது செக்ஷனையே இவங்க இதில் சேர்த்துருக்காங்க. இதை பற்றி நம்ம முழுக்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த வீடியோ மெயினாக அதுக்காக தான் வருது. இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அடுத்தது டொமைன் 4ல எந்த சேஞ்சும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான் எல்லாமே. டொமைன் 5லையும் எந்த சேஞ்சும் இல்லை. டொமைன் 6லையும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ மேஜர் 95% ஆஃப் தி கண்டென்ட்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. புதுசாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த விஷயங்களில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸை எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு தாராளமாக இந்த செட் ஆஃப் வீடியோஸை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் அண்ட் ஸ்னோஃப்ளேக் எம்எல்லை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அது என்ன ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் ஸ்னோஃப்ளேக் எம்எல்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. இதில் கீழே பாருங்க, பேஸில் இங்கே வந்து மாடல்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். ஸ்னோஃப்ளேக்கு, AI-21 லேபு, ஆந்த்ரோபிக்கு, டீப்சீக்கு, என்விடியா, மெட்டா, மிஸ்ட்ரல் ஏஐ, வாயேஜ் ஏஐ, இது எல்லாமே என்னென்னா இவங்க அவங்களுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கே நல்லா தெரியும், மெட்டாவோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து லாமா மாடல். உங்களுக்கு டீப்சீக்குங்கிறது புதுசாக வந்தது உங்களுக்கு. அதே மாதிரி ஆந்த்ரோபிக்கில் கிளாட் இருக்குது. ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஆர்டிக் எல்எல்எம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய பேஸ் எல்எல்எம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அதுக்கு மேல இவங்க சாட்டுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் கொடுக்குறாங்க. கார்டெக்ஸ் ஏஜென்ட்ஸ், கார்டெக்ஸ் அனலிஸ்ட், கார்டெக்ஸ் சர்ச், இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு மேல கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இவங்க வந்து கார்டெக்ஸ் ஸ்டுடியோ, ஏஐ அப்சர்வபிலிட்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல ஸ்னோஃப்ளேக் கோபைலட், டாக்குமெண்ட் ஏஐ இதெல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்னங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ்னா என்னன்னா, இது ஒரு ஏஐ சூட்டினுடைய கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸை கொண்ட ஒரு ஃபியூச்சர். அதாவது என்னன்னா ஏஐ ஸ்வீட், எல்லா ஏஐ ரிலேட்டட் விஷயங்களையும் நீங்கள் ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் மூலமாக பண்ண முடியும். மெயினாக ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லக்கூடியது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை நீங்கள் ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களோட அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை புரிஞ்சிக்க முடியும், ஃப்ரீ ஃபார்ம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியும், இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்கிறாங்க. முதல்ல இந்த கார்டெக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸை 3ஆக பிரிச்சிருக்காங்க.
முதல்ல அவங்க சொல்கிறது கம்ப்ளீட் ஃபங்க்ஷன். இது என்ன எல்எல்எம் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கில் சீக்வல் எழுதும்போது சீக்வலில் இந்த எல்எல்எம் ஃபங்க்ஷனை நீங்கள் டைரெக்டாக கால் பண்ண முடியும். இது என்ன பண்ணுன்னா, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கூப்பிட்டு அதில் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பான்ஸை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். சீக்வல்லையே நீங்கள் உங்களோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கூப்பிட்டுற முடியும். அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அப்படிங்கிறது செட்டு. அதில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர் ஸ்பெசிஃபைடு டாஸ்க்கு, ஆஸ்பெக்ட் பேஸ்டு சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன், சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேஷன், கஸ்டமைஸ்டு சம்மரி ஜென்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸு, கிளாசிஃபை டெக்ஸ்ட்டு, பார்ஸ் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை என்னங்கிறத கிளாசிஃபை பண்ணோம், நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அது பார்ஸ் பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய டோக்கன் கவுண்ட் எவ்வளோ தடவை அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும். நான் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன், ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்கிறது உங்கள் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான் உங்களுக்கு முக்கியமானது. ஸோ எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது சீக்வல்குள்ளே நீங்கள் உங்களுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடியது. அடுத்தது ஸ்னோஃப்ளேக்கு கோபைலட்டு. கோபைலட்டுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. கோபைலட்டுங்கிறது ஏற்கனவே இருக்கிறது தான். கிட்டப் கோபைலட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பேர் ப்ரோக்ராமிங், அதாவது என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் கோடு எழுதும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்றுத்துக்கு மேலே வந்து எனக்கு இந்த கோடை எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அழகாக இங்கிலீஷில் அதுகிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதணும், அது 2 இன்டீஜரை இன்புட்டாக வாங்கணும், அது 2த்தையும் சம் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும்னு இங்கிலீஷில் நீங்கள் அதுகிட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கோடை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த கோடை நீங்கள் ரீயூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பேர் ப்ரோக்ராமிங்னு சொல்லக்கூடிய கோடிங் அசிஸ்டன்ட்டு. ஸ்னோஃப்ளேக்லையும் அதை கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய கோபைலட். சரி, அடுத்தது டாக்குமெண்ட் ஏஐ. டாக்குமெண்ட் ஏஐனா என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு, உங்ககிட்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. இதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்டில் இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ஏஐ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அப்போது உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணும். அடுத்தது கார்டெக்ஸ் ஃபைன் டியூனிங். இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐன்ற லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை இருக்குதுங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ லைஃப் சைக்கிள் எப்படி மெயினாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் லெவலில் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கும். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கூட நம்ம பேசும்பொழுது பேசுகிற விதத்தை ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். அதாவது டைரெக்டாக கேள்வி கேட்காம எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து கேள்வி கேட்டால் அது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். அதற்கு பெயர் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங், மல்டி ஷாட் ப்ராம்ப்டிங், செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் அப்படின்லாம் சொல்லுவோம். இதுக்கு பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு பேர். இது முதல் லெவலில் நம்ம பண்ணக்கூடியது. சரி, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்தது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ரேக் பேட்டர்னை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது என்னன்னா உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து ஒரு எம்பீடிங் மாடலுக்குள்ள கொடுத்து வெக்டர் எம்பீடிங்ஸை கிரியேட் பண்ணி ஒரு வெக்டர் டேட்டா பேஸில் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். லேங் செயின், லேங் கிராஃப் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த வெக்டர் ஸ்டோர்லேருந்து ரெலவெண்ட்டான டேட்டாவை எடுத்து அது செயின் ஆஃப் தாட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கான கரெக்ட் ரெஸ்பான்ஸை திருப்பி கொடுக்கும். இதற்கு பெயர் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் பேர். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் டியூனிங். ஃபைன் டியூனிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுடைய டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது. உங்ககிட்ட ஒரு கார்பஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, ஒரு பேங்கிங் டேட்டா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா இதை நீங்கள் உங்களோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கொடுத்து அதை ஃபைன் டியூன் பண்ணுறது. அந்த ஆப்ஷன் தான் இந்த பேராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங்னு சொல்கிறது. இதை கார்டெக்ஸ் ஃபைன் டியூனிங்கில் கொடுக்குறாங்க. நாலாவது ஆப்ஷன் நீங்களே ஒரு எல்எல்எம் ட்ரெயின் பண்ணுறது. அது உங்களால் பண்ண முடியாது, அதுக்கு யாருக்கிட்டையும் காசு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த 3 விஷயங்களை தான் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது கார்டெக்ஸ் சர்ச். இது என்னன்னா லோ லேட்டன்சி ஹை குவாலிட்டி ஃபஸி சர்ச். அது ஒரு கூகுள் சர்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இந்த கார்டெக்ஸ் சர்ச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக கார்டெக்ஸ் அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியது. இது நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ரிலையபிளாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களோட டேட்டா ஸ்னோஃப்ளேக் உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு Q&A சாட்பாட் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கும்போது அப்போ இந்த கார்டெக்ஸ் அனலிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சாட்பாட்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
அப்ளிகேஷன் கிரியேஷனுக்கு இந்த கார்டெக்ஸ் அனலிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மொத்த ஸ்வீட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டட் விஷயங்களை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இது எதுவுமே இல்லை, நானே வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ணோன்னா இருக்குது. அதுதான் ஸ்னோஃப்ளேக் எம்எல்னு சொல்லக்கூடியது. அதில் நீங்களே உங்களுடைய ஓன் மிஷின் லேர்னிங் மாடலை, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை இல்லை, உங்களுடைய ஓன் மாடல்ஸை நீங்கள் அதில் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்ஸாமில் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக கேள்விகள் வரத்துக்கு உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்னோஃப்ளேக் சீக்வல் ஏபிஐ. இது ஒன்றுமே கிடையாது. இது ஏற்கனவே நம்ம இதை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸாம் ஸ்டடி கைடில் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆகிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை பற்றிலாம் சொல்லியே ஆகணும். குயிக்காக முடிச்சிடுறேன். அதாவது என்னென்னா, இப்போது ஸ்னோஃப்ளேக்கு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஏபிஐ மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், வெயிட்டர் வேலை. நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னோட பல வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஹோட்டலில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, நீங்கள் வெயிட்டர் மூலமாக தான் ஹோட்டல் உள்ளுக்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு ஆர்டரை பாஸ் பண்ணுவீங்க. அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாரு, உங்களோட ஆர்டரை தூக்கிட்டு போயிட்டு கிச்சன்ல பிளேஸ் பண்ணுவாரு. கிச்சன்ல உங்களுடைய மெனு வந்து ரெடி ஆனோடனே அதை திருப்பி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வேலையை தான் ஏபிஐ பண்ணும். இப்போ ஸ்னோஃப்ளேக்கினுடைய சீக்வல் வேலையை ஸ்னோஃப்ளேக் சீக்வல் ஏபிஐ பண்ணும். இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ கொரீஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும், உங்களோட டெவலப்மெண்ட்டை பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களோட யூசர் ப்ரொவிஷனிங்கு, உங்களோட டேபிள் கிரியேஷன், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். சரி, இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு பண்ண விடும்? நீங்கள் சீக்வல் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ண சீக்வல் ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஒரு ஏற்கனவே சப்மிட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். query ரிசல்ட்ஸை நீங்கள் கன்கரண்ட்டாக இதன் மூலமாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் காமன். இப்போ என்ன முக்கியம்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் முக்கியம். இதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா, புட்டு கமாண்டை கெட்டு கமாண்டை இதன் மூலமாக நீங்கள் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, ஒரு சில கமாண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் தனித்தனியாக கொடுக்க முடியாது, மல்டிபிளாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். என்னென்ன, பிகின், கமிட்டு, ரோல் பேக்கு, இதெல்லாம் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் கொடுக்க முடியும். யூஸ் ஆப்ஜெக்ட், ஆல்டர் செஷன், இதையும் நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் கொடுக்க முடியும். செட் செஷன் வேரியபிள்ஸு, கிரியேட் டெம்பரவரி டேபிள்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ், இதெல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் செஷன்ஸாக தான் கொடுக்க முடியும். மெயினாக நான் இதை எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த செட்டுலாம் லிமிட்டேஷனு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் இதை ரிலேட்டடாக உங்களுக்கு கேள்விகள் வரலாம். பட் ஏபிஐயை பொறுத்த வரைக்கும் ஏபிஐங்கிறது காமனான விஷயங்கள். உங்களோட கொரியை ஸ்னோஃப்ளேக் எகெயின்ஸ்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்னோஃப்ளேக்கினுடைய காஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வேர்ஹவுஸ் காஸ்டிங் எப்படி நடக்கும், உங்களோட விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் எப்படி ரன் ஆனால், என்ன மோடில் இருந்தால், என்ன எடிஷனில் இருந்தால் எப்படி உங்களுக்கு காஸ்டிங் நடக்குங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது ஹை லெவலாக மொத்தமாக ஸ்னோஃப்ளேக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு காஸ்ட் இருக்குங்கிறத சொல்லணும். ஏன்னா ஒரு புது செக்ஷன் போட்டாங்க 3.5ன்னு, அந்த 3.5 டீட்டெயில்டாக கவர் பண்ணிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது ஸ்னோஃப்ளேக்கினுடைய காஸ்டிங் 3 பேராமீட்டரை யூஸ் பண்ணி நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டோரேஜ் காஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் உங்களோட ஸ்னோஃப்ளேக்கில் எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து டேட்டா எவ்வளோ வெளியில் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். டேட்டா உள்ளே கொண்டு வரதுக்கு காசு இல்லை, டேட்டா வெளியில் எடுக்கிறதுக்கு காசு இருக்குது. சரி, இப்போ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸில் எப்படி சார்ஜ் வரும்? விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ஏற்கனவே இதை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். எவ்வளோ நேரம் உங்களோட விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ரன் ஆகுதோ அவ்வளோத்துக்கு காசு வரும். சர்வர்லெஸ் கம்ப்யூட்டுன்னு ஒன்று இருக்குது. சர்வர்லெஸ் கம்ப்யூட்னா என்னென்னா, இந்த சர்ச் ஆப்டிமைசேஷன் சர்வீஸோ ஸ்னோ பைப்போ இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக்கு கொடுக்குற கம்ப்யூட்டர். அதாவது என்னென்னா, நீங்கள் இதை எதுவுமே பண்ண முடியாது. ஸ்னோஃப்ளேக்கு தான் உங்களுக்கு இதுக்கான கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க கிரெடிட்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அதற்கான காசை நீங்கள் கொடுக்கணும். மூணாவது, கிளவுட் சர்வீசஸ் லேயர். ஸ்னோஃப்ளேக் ஆர்கிடெக்சரில் மேலே இருக்குது இல்லையா, ஸ்டோரேஜ் லேயர், கம்ப்யூட் லேயர், சர்வீசஸ் லேயர். சர்வீசஸ் லேயருக்கு கம்ப்யூட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க சார். எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களினுடைய விர்ச்சுவல் வேர்ஹவுஸினுடைய யூசேஜ் 10% மேலே கம்ப்யூட் சர்வீசஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு
போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஈஸியாக படத்தின் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். இப்போது உங்களினுடைய விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் 100 கிரெடிட் கன்சியூம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட கிளவுட் சர்வீசஸ் லேயர் 20 கிரெடிட் கன்சியூம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக இப்போ 100 + 20 120 ஆயிடுச்சா? அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 விர்ச்சுவல் வேர்ஹவுஸில் 10% எவ்வளவு? 10. ஸோ இப்போ அந்த 10 உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 120 - 10 போடும்போது உங்களுக்கு 110 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க இந்த வார்த்தையில் எழுதியிருக்காங்க. 10% தான். அதாவது வந்து 10% எக்ஸீட் ஆகிறது உங்களுடைய கம்ப்யூட் லேயரில் நீங்கள் எவ்வளவு செலவாகிருக்கோ அதில் 10%க்கு மேலே எவ்வளவு உங்களுடைய கிளவுட் சர்வீசஸ் லேயரில் யூஸ் ஆகிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜுக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி இது கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்டோரேஜ் ரிசோர்ஸஸ். ஸ்டோரேஜ் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக சார்ஜ் பண்ணுறாங்கங்க. பெர் டிபி, அதாவது பெர் டெராபைட் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் ஸ்னோஃப்ளேக் டிபெண்ட் ஆன் தி ரீஜியன் வேர் யூ ஸ்டோர் தி டேட்டா. நீங்கள் யூஎஸ் ரீஜியனில் வச்சுருந்தா அதுக்கு ஒரு காஸ்ட்டு, நீங்கள் EU ரீஜியனில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு. அதற்கு பிறகு டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்க்ரெஸ், அதாவது உள்ளுக்குள்ளே வரதுக்கு காசு கிடையாது, வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது. இப்படி தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ரைட்டா? இப்போ வந்து பாருங்கள், லோடிங் விண்டோங்கிறான் பாருங்கள். டேட்டா லோடிங். இப்போ டேட்டாவை உள்ளுக்குள்ளே ஸ்னோஃப்ளேக் உள்ளே லோடு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டாண்டர்ட் விர்ச்சுவல் வேர்ஹவுஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆல் டைம் ஓடுது, 24/7/365 டேஸ். அதுக்கு 1488 கிரெடிட் கன்சியூம் ஆகும். அடுத்தது பாருங்க, ஸ்டோரேஜ். இப்போ என்ன பண்றாங்க, 65 TB அவங்க டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 65 TB ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ். இப்போ பாருங்க, ஃபினான்ஸ் யூசர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சேல்ஸ் யூசர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் query யூசர்ஸ்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய கன்சம்ஷன், லார்ஜ் ஸ்டாண்டர்ட் வேர்ஹவுஸ், மீடியம் வேர்ஹவுஸ், 2x ஸ்டாண்டர்ட் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ 1440 கிரெடிட்ஸ், 1280 கிரெடிட்ஸ், 256 கிரெடிட்ஸ் வரும். ஸோ டோட்டல் காஸ்ட் எப்படி சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட் காஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க. 1488 + 1440 + 1280 + 256 போட்டிங்கன்னா 4464 கிரெடிட்ஸ் வந்துடும். ஸ்டோரேஜ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 65 TB, ஒரு டிபிக்கு 23, அதாவது வந்து என்னென்னா $23 per TB, ஒரு டிபிக்கு $23. ஸோ $1495. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டி எழுதினீங்கன்னா $10,423 வந்து அவங்களுக்கு காஸ்ட்டு ஸ்பெண்ட் ஆகும். இப்படி தான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஓவரால் காஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இதில் இந்த கிளவுட் சர்வீசஸை பற்றி ஒரு தொக்கு இருக்குது. போக போக அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணிவிடுவோம், ஸ்னோ சைட்டில் காஸ்ட் இன்சைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்குதுங்க. அதாவது என்னென்னா, ஸ்னோஃப்ளேக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்னோ சைட்டில் உங்களோட காஸ்ட்டை எப்படிலாம் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க இதை பற்றி அகெயின் எக்ஸாம் கைடில் மென்ஷன் ஆகிருக்கு. அதனால் என்னென்ன இன்சைட்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இப்போ ஸ்னோ சைட்ஸில் அவங்க வந்து அதான் ஆப்டிமைஸ் தி ஸ்னோஃப்ளேக் காஸ்ட் ஃபார் தி பர்டிகுலர் அக்கௌண்ட்டு. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் அக்கௌண்ட்டினுடைய ஸ்னோஃப்ளேக் காஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு ஸ்னோ சைட் மூலமாக நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து வாரம் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கிரெடிட்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ கிரெடிட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ரேர்லி யூஸ்டு டேபிள்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் கிளஸ்டரிங். இது தேவையில்லாதது. இப்போது ஒரு டேபிளை நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக் கிளஸ்டரிங் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அன்னெசரி காஸ்ட்டு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கிளஸ்டரிங்கை நீங்கள் தூக்கிடலாம். ரேர்லி யூஸ்டு மெட்டீரியலைஸ்டு வியூஸ், இதுவும் எகைன் அன்னெசரி. மெட்டீரியலைஸ்டு வியூஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான அஃபேரு. ரேராக யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் தூக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், ரேர்லி யூஸ்டு சர்ச் ஆப்டிமைசேஷன் பார்த்து, லார்ஜ் டேபிள் தட் ஆர் நெவர் queried, டேபிள்ஸ் ஓவர் 100 GB ஃபார் விச் தி டேட்டா இஸ் ரிட்டன் பட் நாட் ரெட், ஷார்ட் லிவ்டு பர்மனன்ட் டேபிள்ஸு, inefficient usage of multi cluster warehouses. இது எல்லாமே தண்டமாக நீங்கள் காசு செலவு பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே இன்சைட்ஸ் கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிளவுட் சர்வீசஸ் லேயரில் பாருங்கள், பிளாக்டு queries டியூ டு டிரான்சாக்ஷன் லாக், காப்பி கமெண்ட்ஸ் வித் புவர் செலக்டிவிட்டி, ஹை ஃப்ரீக்வன்சி DDL ஆப்ரேஷன்ஸ் அண்ட் க்ளோனிங், ஹை ஃப்ரீக்வன்சி சிம்பிள் queries, ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா queries, ஹை ஃப்ரீக்வன்சி ஷோ கமெண்ட்ஸ் பை டேட்டா அப்ளிகேஷன் அண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்,
டேபிள்ஸு, சிங்கிள் ரோ இன்சர்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டட் ஸ்கீமாஸு, காம்ப்ளெக்ஸ் SQL கொரீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிளவுட் சர்வீசஸ் லேயரில் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இதை பற்றின கேள்விகள் உங்களுக்கு வரலாம். என்னென்ன காஸ்ட் இன்சைட்ஸு உங்களுக்கு ஸ்னோ சைட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது சர்வர்லெஸ் கிரெடிட் யூசேஜை பற்றி பார்த்துருவோம். சர்வர்லெஸ் கிரெடிட்ஸ் எப்படி கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி, ஏன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வர்லெஸ் கிரெடிட்டில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது முழுக்க முழுக்க ஸ்னோஃப்ளேக் தான் மேனேஜ் பண்ண போகிறான். அவனே தான் எல்லாத்தையுமே பார்த்துப்பான். ஸோ வந்து ரிசல்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ரிலேயிங் ஆன் கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பை ஸ்னோஃப்ளேக் ரேதர் தான் யூசர் மேனேஜர் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ். சரி, இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்களே ரீசைஸ் பண்ணுவாங்க. ஸ்னோஃப்ளேக்கே வந்து ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுனு, ஸ்கேல் அவுட்டு என்ன வேணால் அவங்களே பண்ணிப்பாங்க. நீங்கள் இதை பற்றிலாம் ஒரி பண்ணவே வேண்டாம். இதுக்கு சார்ஜ் எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்யூட் ஹவர்ஸை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கம்ப்யூட் ஹவர்ஸுங்கிறது பெர் செகண்ட் பேசிஸில் கால்குலேட் ஆகுமா, ரவுண்டட் டு நியரஸ்ட் ஹோல் செகண்ட். அதாவது என்னென்னா 2.5 செகண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்னோ பைப்பை அப்படின்னா அதுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ரைட்டா? நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் கன்சியூம்டு பை பர் இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபீச்சர்ஸ். நீங்கள் என்ன சர்வர்லெஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு PDF இருக்குது, ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்கோம். அந்த PDF லிங்கையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்லேயே அந்த PDF லிங்க்குக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். அதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸ்னோ பைப்புனா ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க, சர்ச் ஆப்டிமைசேஷன் அதுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க, ஒன்றுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, அடுத்து மறுபடியும் நம்ம ஏற்கனவே அங்கே விட்டதுக்கு மறுபடியும் வரும் அந்த 10% கிளவுட் சர்வீசஸ் லேயர் யூசேஜ். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யூசேஜ் ஆஃப் cloud services is charged only if daily consumption of cloud services exceeds 10% of daily usage of virtual warehouses. Sir, இதில் ஒன்று முக்கியம், சர்வர்லெஸ் கம்ப்யூட் இந்த கணக்கில் வராது. நீங்கள் யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் தான், நம்மளோட யூசர் மேனேஜர் விர்ச்சுவல் வேர்ஹவுசஸ் தான் இந்த கணக்கில் வரும். இந்த 10% அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டெய்லி யூடிசி டைமிங்ஸுக்கு கால்குலேட் ஆகும். இது வந்து என்னென்னா இந்த மந்த்லி யூசேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டெய்லி கால்குலேஷன்ஸ். டெய்லி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ அதை வச்சு மந்த்லி கால்குலேஷன் வரும். இப்போ வந்து கிளவுட் சர்வீசஸ் கன்சம்ஷன் இஸ் லெஸ் தென் 10% ஆஃப் வேர்ஹவுஸ் கம்ப்யூட் கிரெடிட்ஸ் ஆன் கிவன் டே, தென் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த டே is equal to cloud services used by your account. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப யோசிக்காதீங்க. இங்கே வாங்க அழகாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நவம்பர் 1 டோட்டலாக கம்ப்யூட் கிரெடிட்ஸ் எவ்வளோ வேர்ஹவுஸ்க்கு யூஸ் ஆகிருக்கு? 100. கிளவுட் சர்வீசஸ் லேயரில் 20 கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆப்வியஸாக எவ்வளோ வரணும்? 120 மொத்தமாக வரணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 100ல் 10% எவ்வளவு? 10. அந்த 10 மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 120 மைனஸ் 10 110 தான் நமக்கான டோட்டல் கன்சம்ஷன். சரி, அடுத்தது இப்போ 120 வேர்ஹவுஸ் கன்சம்ஷனு 10 நம்மளுடைய கிளவுட் சர்வீசஸ் லேயர். இப்போ இதோட 10% எவ்வளவு? 12. ஸோ அந்த 12ங்கிறது 10 விட ஜாஸ்தி. ரைட்டா? 10 விட வந்துட்டு 12 வந்து 10 விட ஜாஸ்திங்கிறதுனால ஸோ ஆப்வியஸாக இப்போ இந்த 10 மொத்தமாக போயிடும். ஸோ -10. அதனால உங்களுடைய டோட்டல் வந்து ஒன்லி உங்களோட வேர்ஹவுஸ் யூசேஜ் மட்டும்தான். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ 80 5. இது 80ஓட 10% எவ்வளவு? அதே தான் 5 வந்து 8 விட வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து கம்மி. ஸோ அதனால் -5 போட்டுடுறாங்க. அதே 80 மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 10% மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சப்படி நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. 10% ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் ஃப்ரம் யுவர் வேர்ஹவுஸ் கிரெடிட்ஸ் ஃபார் தி சர்வீசஸ் லேயர். அதுதான் முக்கியம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்ளிகேஷன் காஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ரிப்ளிகேஷன்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை பற்றி நான் இப்போ பேசவே போகிறதில்ல. ரிப்ளிகேஷனுடைய காஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, 2 ஃபேக்டரை பேஸ் பண்ணி இருக்கும். ஒன்று டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று கம்ப்யூட் ரிசோர்ஸஸ். சரி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எதில் இருக்கும்? இனிஷியல் ரிப்ளிகேஷன் அண்ட் சப்சீக்வெண்ட் சிங்க்ரனைசேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ரீஜன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். கிளவுட் ப்ரொவைடர்ஸ் சார்ஜ், ஏன்னா வந்து ஒருத்தர் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து சார்ஜை மாற்றுவாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு அது வந்து உங்களுடைய சோர்ஸ் அக்கௌண்ட்டு, உங்களுடைய டார்கெட் அக்கௌண்ட்டு ரிப்ளிகேஷனை பொறுத்து அமையும். இதெல்லாம் பொறுத்து தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான காஸ்ட் உங்களுக்கு அமையும். கம்ப்யூட் ரிசோர்ஸஸ்க்கான காஸ்ட் எப்படி அமையும்னா, டெல்டானா என்னென்னா, ஏற்கனவே ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, புதுசாக எவ்வளவு டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் அந்த கம்ப்யூட் அமையும். அதுதான் அந்த டெல்டான்னு சொல்கிறது. அதே மாதிரி டு காப்பி தி டேட்டா பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் அக்ராஸ் ரீஜன்ஸ், இது எப்போதுமே அக்ராஸ்
ரீஜன் அக்ராஸ் க்ளவுட் ப்ரொவைடர்லாம் வரதுனால அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வரும். சரி, இந்த காஸ்ட்டை நான் எப்படிங்க சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்னோஃப்ளேக்கோட ரெக்கமெண்டேஷன் 2ங்க. ரைட்டா? இப்போ வந்து இது எப்படி டிட்டர்மைன் ஆகுது? அமௌண்ட் ஆஃப் டேபிள் டேட்டா இன் பிரைமரி டேட்டாபேஸ் ஆர் டேட்டாபேசஸ் இன் ரெப்ளிகேஷன் பிரைமரி குரூப் தட் சேஞ்சஸ் as the result of data loading or DML operations. அதுதான் இந்த டெல்டான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ எவ்வளோ டேட்டா சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ டேட்டா தான் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆக போகுது உங்களுடைய செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு. அது ஒரு ஃபேக்டர். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ ஒரு நாளைக்கு 10 தடவை ரெப்ளிகேஷன் பண்ண போகிறேன், ஒரு நாளைக்கு இல்லை ஒரே ஒரு தடவை தான் ரெப்ளிகேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்தும் இது அமையும். இது 2 தான் மெஜாரிட்டி ஆஃப் ஃபேக்டர். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. இப்போ மொத்தமாக எல்லா டேட்டா பேஸையும் ரிப்ளிகேட் பண்ண தேவை கிடையாது. எந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு மிஷின் கிரிட்டிக்கலோ அதை மட்டும் ரிப்ளிகேட் பண்ணால் போதும். அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிங்கன்னா நம்மளால் காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும் இந்த ரெப்ளிகேஷன்லன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரெப்ளிகேஷன் காஸ்ட்டை நான் எப்படி பார்க்குறது? ஆஸ் யூஷுவல் 2 ஆப்ஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, அக்கௌண்ட் யூசேஜ். ரிப்ளிகேஷன் குரூப் யூசேஜ் ஹிஸ்ட்ரிங்கிற டேபிள் ஃபங்க்ஷன் இருக்குது இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவில். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா 14 நாள் தான் டேட்டாவை ரீட்டைன் பண்ணும். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச கதை. ரிப்ளிகேஷன் குரூப் யூசேஜ் ஹிஸ்ட்ரிங்கிற வியூ ஒன்று இருக்குது அக்கௌண்ட் யூசேஜில். அது வந்து 1 வருஷம் உங்களுக்கு டேட்டாவை ரீட்டைன் பண்ணும். ஸோ இந்த டேபிள்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரெப்ளிகேஷன் காஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். சரி, கடைசியாக உங்களை இந்த பட்ஜெட்ஸோடு வச்சு முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்னோஃப்ளேக் பட்ஜெட்ஸு, இந்த பட்ஜெட்ஸுக்கும் மானிட்டருக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே ரிசோர்ஸ் மானிட்டர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். பட் இப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு சப்செட்டுன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட்னா என்ன? வீட்டில் நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க. பட்ஜெட் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்கிட்ட மொத்தமாக ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாயை வச்சு தான் இப்போ 1000 ரூபாயில் நம்மளால் வந்து பட்ஜெட் போட முடியாது. இப்போ ஒரு 20,000 ரூபா வச்சுக்கோங்க. 20,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுப்போம். 20,000 ரூபா தான் என்னோட பட்ஜெட்டு. அந்த 20,000 ரூபாய்க்குள்ளே என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸை நான் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நான் பட்ஜெட் போடுவேன். இப்போ 20,000 ரூபாய்க்கு இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இந்த 20,000 ரூபாய் கிட்டக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போயிட்டே இருக்குது. 19,000 ரூபா ரீச் பண்ணிட்டேங்கும் போது உடனே எனக்கு ஒரு அலர்ட் வரணும். அப்பா நீ 20,000 ரூபா தான் வச்சுருக்க, உன்னோட 19,000 ரூபா வந்துருச்சு, உனக்கு இந்த அலர்ட் அப்படின்னு. அந்த வேலையை தான் இந்த ஸ்னோஃப்ளேக் பட்ஜெட் பண்ணும். சிம்பிளாக இந்த பட்ஜெட்டை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் லெவலில் ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு எப்படி வேணால் நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி டிஃபைன் பண்ணும்போது அந்த பட்ஜெட் கிட்டக்க போகும்பொழுது ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனை இது ட்ரிகர் பண்ணும். அது குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கு பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக் யூசருக்கு பண்ணும், எதுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் இது பாருங்கள். எனேபிள் அக்கௌண்ட் லெவல் மானிட்டரிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக் கிரெடிட் யூசேஜ் டு குரூப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்னோஃப்ளேக் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? பட்ஜெட் டிஃபைன்ஸ் அ மந்த்லி ஸ்பெண்டிங் லிமிட். இது வந்து மந்த்லி ஸ்பெண்டிங் தான் உங்களுக்கு ஆன் தி கம்ப்யூட் காஸ்ட் ஆஃப் ஸ்னோஃப்ளேக் ஃபார் தி குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். வென் யுவர் ஸ்பெண்டிங் லிமிட் இஸ் ப்ரொஜெக்டட் டு பி எக்ஸீடட் எ நோட்டிஃபிகேஷன் இஸ் சென்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரொஜெக்டட் டு பி எக்ஸீடட் இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னா ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன். இப்போது 20,000 ரூபா பணம் இருக்குது, முதல் 10 தேதிக்குள்ளேயே 10,000 ரூபாயை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் 20 நாளைக்கு உங்களுக்கு இன்னும் 10,000 ரூபா தான் இருக்குங்கும்போது அப்போவே அது வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ட்ரெண்டை போட்டு உங்களுக்கு அப்போவே நோட்டிஃபிகேஷன் சொல்லும். இந்த மாதிரி இப்போ 10 நாளில் 10,000 ரூபா செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு 20 நாள் இருக்குது, 10,000 ரூபா தான் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது நான் ட்ராஜெக்டரி போட்டேன்னா 20ஆம் தேதியே உங்களோட 20,000 ரூபா செலவாயிடும், அதனால நீங்கள் பட்ஜெட் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சரி, இது எப்படி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுன்னா க்ளவுட் நோட்டிஃபிகேஷன் எஸ்என்எஸோ, அஷூரில் ஈவென்ட் கிரிட்டோ, கூகுள் பப்சப் மூலமாகவோ, அப்படி இல்லைனா தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் சச் ஸ்நாக்கு, வெப்ஹூக்கு, பேஜர் டியூட்டி, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு, இந்த மாதிரி எது மூலமாக வேணாலும் உங்களால் நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ பட்ஜெட்டில் 2 டைப் பட்ஜெட் இருக்குது. அக்கௌண்ட் பட்ஜெட்டுங்கிறது அக்கௌண்ட் லெவலில் நீங்கள் பட்ஜெட் செட் பண்ணுறது. கஸ்டம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. கஸ்டம் பட்ஜெட்டுங்கிறது கஸ்டமாக இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த டேபிள்ஸ்க்கு மட்டும் எனக்கு இவ்வளோ பட்ஜெட் செட் பண்ணணும், இந்த வியூஸ்க்கு மட்டும் பண்ணணும், இந்த ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் கஸ்டம் பட்ஜெட் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து என்னென்னா போத் தி பட்ஜெட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்டிங் லிமிட்டு நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். ஸ்பெண்டிங் லிமிட்ஸ் வந்து எப்போதுமே ஸ்னோஃப்ளேக் கிரெடிட்ஸ் மூலமாக தான் நடக்கும். உங்களுக்கே தெரியும், ஸ்னோஃப்ளேக்கில் எல்லாமே கிரெடிட்ஸ் மூலமாக தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பெண்டிங் லிமிட் வந்து 1 மாதத்துக்கு தான் நீங்கள் பண்ண முடியும், ஒரு கேலண்டர் மந்த்துக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். சரி, இதுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது? இந்த பட்ஜெட் கிளாஸை ரிப்ளிகேட்லாம் பண்ண முடியாதுங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் கேன் contain maximum of 100 custom budgets தான். ஒரு அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 100 கஸ்டம் பட்ஜெட்ஸ் தான் வச்சுக்க முடியும். பட்ஜெட்ஸ் வந்து ஹைப்ரிட் டேபிள்ஸ் இருந்தால் பட்ஜெட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. சரி, எக்ஸாம்பிள் இந்த படத்தில் பாருங்கள்.
இப்போ ப்ராஜெக்ட் 1க்கு 1500 கிரெடிட் நான் பட்ஜெட்டாக போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் 1க்குள்ளேயே டெவ் என்விரான்மெண்ட் இருக்குது, யூஏடி இருக்குது, QA இருக்குது, எல்லாமே இருக்குது, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றுத்துக்கு இப்போ இதுக்கு 300 கிரெடிட்டு, இதுக்கு 300 கிரெடிட்டு, இதுக்கு 200 கிரெடிட்டு, இதுக்கு 700 கிரெடிட்னு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டோட ட்ராஜெக்ட்ரி எனக்கு வந்துட்டு ஒழுங்கானபடி போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இமெயிலை அந்த குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கோ இல்லை யாருக்கு அனுப்பணுமோ பேஜர் டியூட்டி தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் மூலமாகவோ உங்களுக்கு இதை அனுப்பிடும். இது ரிசோர்ஸ் மானிட்டர் மாதிரியே தான். ரிசோர்ஸ் மானிட்டரில் சப்செட்டு. ரிசோர்ஸ் மானிட்டரில் நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆக்ஷன்லாம் பண்ண முடியும், வேர் ஹவுஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த வேலையெல்லாம் செய்யலாம். பட் இதில் அதெல்லாம் செய்ய முடியாது. இது வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இது உங்களுக்கு அனுப்பும். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் இப்போ வரைக்கும் ஸ்னோஃப்ளேக் ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் இந்த 30 வீடியோ, இது 30வது வீடியோ, எல்லாத்துலேயும் பேசினோம். சோஃபார் மார்ச் 1 2025 வரைக்கும் செட் ஆஃப் கோர்சஸ் இன்டாக்டாக இருக்குது. தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உங்களால் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதும் போல தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் உங்களை சொல்லவே மாட்டேன். கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவையாக இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்ஸ் எழுதுங்க. இதை ஷேர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்றனை தூரும் அறிவு.